துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற மங்களகரமான பராபவ வருஷம் 26/5/2026 அன்றைய தினம் குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார், என்னென்ன நன்மை நடக்கும், என்ன தீமை நடக்கும், என்னென்னலாம் பண்ணிக்கணும் எச்சரிக்கையாக நம்ம அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இந்த குரு பெயர்ச்சி தங்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு குரு பகவான் வர்றார். இவ்வளோ நாளாக 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். குருவை பொறுத்தவரைக்கு ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, ஆப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு வாக்கியம். இப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நன்மைகளே அடைந்தீர்கள். 10ற்கு வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத 18 சித்தர்களில் ஒருவரால் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கணும். 10ல் பார்ப்பான் பதவியை கெடுப்பான், 10ல் குரு பதவி பறிபோகும், ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்துண்டதும், போமப்பா இன்னொரு புதுமை கேள், பொன்னவனும் பால்மதிக்கு 10ல் ஏற, ஆமப்பா ஆதிசிவன் தெருவுதோறும் அரகரா ஐயெடுத்து உண்டாரையா. அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது பதவியை பறிப்பார். பொதுவாகவே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ல் குரு வரும் பொழுது எந்த கிரகம் வந்தாலுமே பதவியில் பறிபோகும். கண்டிப்பாக துளாராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உத்தியோகம், தொழில், வேலை, பிஸ்னஸ் இதில் பிரச்சனை, இடமாற்றம், தொழிலை மாற்றிக்கிறது, வேலையை மாற்றிக்கிறது, இந்த மாதிரிலாம் அல்லது செய்கிற தொழிலில் பயங்கர கடுமையான பிரச்சனைகள், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் போகிறது, நம்ம என்னதான் விடிய விடிய கண்ணு முழிச்சு சாப்பிடாமல் கொள்ளாமல் உழைத்தாலும் நல்ல பேர் வராது, என்னத்தை செஞ்சுட்டு பெருசா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி இந்த 10ல் குரு வரும்பொழுது தான் சிவபெருமானே பிச்சை எடுத்து சாப்பிட்டாராம் அவருக்கு 10ல் குரு வரும்போது. அந்த மாதிரி தான் இந்த பாடல் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போது இவ்வளோ நாளாக 9ஆம் இடத்துலேருந்து பல விதமான நன்மைகளை அடைந்து வந்தீர்கள். 10ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு, உத்தியோக ரீதியான மாற்றங்கள், அன்றாட ஜீவனம், அன்றாட வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னோர்கள், தெரிந்தவர்கள், பிரியமானவர்களை விட்டு பிரிய நேரிடும். இந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறார். இது பொது பலன். துளாராசி அப்படின்னு எடுத்தனால் குரு 10ல் வரும் பொழுது பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு அசுர குருவனுடைய ராசி. அப்போ என்ன ஆகுதுன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். பொருளாதார ரீதியான உயர்வை கொடுப்பார். முன்னால் எப்போவோ ஒரு காரியம் பண்ணியிருப்போம், அதற்குண்டான ஊதியம் இப்போ வரும். திடீர் பணவரவு, பொருளாதார உயர்வு, ஷேர் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு திடீர்னு ஏறி நீங்கள் 5 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். தொலைந்த பொருள் திரும்ப கிடைக்கும். திருட்டு போன பொருள், தொலைந்த பொருள் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் சொந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் ஃபிக்ஸட் டெபாசிட், வைப்பு நிதி இதெல்லாம் பண்ணலாம். குறிப்பாக இந்த வங்கித்துறை, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடைகள், ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு, ஜவுளிக்கடை, ட்ரெஸ் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, இந்த நூல், பருத்தி, பஞ்சிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய ஷோரூமில், மால்ல எல்லாம் கடை வச்சுருக்கிறவங்க வரைக்கும் ஜவுளி சம்மந்தமான தொழில், நெசவு, நூற்பு ஆலைகள், மில்லில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆயத்த ஆடை இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உலோகத் தொழில் பண்ணுறவங்களுக்கு, ஒரு நகை செய்பவர்கள், எனது கைவினைப் பொருட்கள் கலைஞர்கள்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பொருள் தயாரிக்கிறது, கட்டுமான பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், அகழ்வாராய்ச்சி இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. அதுவும் போக விவசாயம் செய்பவர்களுக்கு நன்மை, விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. மளிகை கடை, மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், பூ, பழங்கள், காய்கறிகள், பால், தயிர், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பெரும் செல்வத்தை கொடுக்குறார். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திரைக்கடலோடியும் திரவியம் தேடுங்கிறார் பாரதியார். இந்த மாதிரி அந்நிய தேச பயணங்கள் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரொம்ப நாளாக முடிவுக்கு வராமல் இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். இழுத்துட்டே இருந்திருக்கும், 20-30 வருஷமாக இழுத்துருக்கும். என்ன பிரச்சனை வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பிரச்சனை தீரும், உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அப்பாடா எப்படி முடியுமோன்னு எதிர்பார்த்துருந்தேன், நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டார் அப்படின்லாம் இறைவனை வேண்டுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். மனக்கசப்புகள் விலகும். புதிய வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். சிறப்பானதொரு அம்சம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு 50% நன்மைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால்
வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பெயர்ச்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், நான் எப்போது சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவன் சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 9865 9837 9865 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்னாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.